மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பாகவதத்தில் உத்தவ கீதை, இதில் இப்போ நம்ம 7வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உத்தவ கீதையில் 7வது அத்தியாயம், பாகவதத்தில் 12வது அத்தியாயம். அங்கே பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்திலேருந்து உத்தவ கீதை ஆரம்பிக்குது. 11வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்தில் உத்தவ கீதை ஆரம்பிக்குது. அது 6வது அத்தியாயம் பாகவதத்துலன்னா இங்கே 1வது அத்தியாயம் உத்தவ கீதையில் வரும். இப்போ நம்ம 7வது அத்தியாயம் உத்தவ கீதையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அந்தர்யோகத்திலையும் நாம் உத்தவ கீதைக்கு பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜூலை மாதம் இது 58வது அந்தர்யோகமாக இங்கே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பகவத்கீதையினுடைய சாரத்தை முழுசாக பார்த்தோம். பிறகு உத்தவ கீதையினுடைய சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடையில சில டாப்பிக்கல் மாற்றி பேசியிருக்கோம். இதில் முதல் அத்தியாயம் உத்தவ கீதையில் கதை தான் முழுசாக வந்தது. கலி தர்மம் கிருஷ்ணருடைய வம்சம் எப்படி அழிகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அவருடைய வம்சமே எப்படி அழிகிறதுன்னு சொன்னார். பிறகு 2வது அத்தியாயத்தில் உத்தவர் பகவான் கிருஷ்ணருக்கு சிஷ்யனாக மாறினார். நேரடியாக கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு உபதேசத்தை செய்து அதில் யது மன்னருக்கும் அவதூத சந்நியாசிக்கும் நடந்த உரையாடலை சொன்னார். அதுக்கு பேர் அவதூத கீதை. உத்தவ கீதைக்குள்ள இன்னொரு கீதை அவதூத கீதை. இன்னொன்று வரப்போகுது அடுத்த அந்தர்யோகத்திலிருந்து ஹம்ச கீதை. அதுக்குள்ளே இன்னொன்று வரப்போகுது ஹம்ச கீதை. உத்தவ கீதைக்குள்ளே அவதூத கீதையை பார்த்தோம். அதில் 24 குருமார்களை சொல்லி பிறகு தன்னுடைய சரீரத்தையும் ஒரு குருவாக சொல்லி அதில் நிறைய பண்புகள் தத்துவங்கள்லாம் விளக்கப்பட்டது. அது அத்தியாயம் 3, 4 வந்தது. பிறகு அத்தியாயம் 5 பிறகு உபதேசத்தை நேரடியாக பகவான் பண்ணார். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வேதாந்தம்னு எடுத்துக்கிட்டாலே கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு சொல்லுவோம். அந்த 3னுடைய சாரத்தையும் சொன்னார். சொல்லிவிட்டு துக்கத்தை பற்றிய விளக்கம், சம்சார விளக்கம், அதாவது நாம் சம்சார சக்கரத்தில் எப்படி உழல்கின்றோம் என்பதை விளக்கத்தை சொல்லி பிறகு வேதாந்தத்தின் சாரத்தை சொன்னார். சொன்ன உடனே உத்தவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பந்தப்பட்டவன் எப்படி இருக்கிறான், பந்தப்படாதவன் எப்படி இருக்கிறான், இந்த சம்சார சக்கரத்தில் உழந்து கொண்டிருப்பவன் எப்படி இருக்கின்றான், முக்தி அடைந்தவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய லட்சணத்தை கூறுங்கள்னு சொல்லி கேட்டார். அதற்கு அடிப்படையாக 6வது அத்தியாயம் அமைஞ்சு. அதில் பந்தப்பட்டவனுடைய லட்சணத்தையும் பந்தப்படாதவனுடைய லட்சணத்தையும் சொல்லும் பொழுது ஞானியின் லட்சணம் அஞ்ஞானியின் லட்சணத்தை சொன்னார். மோட்ச லட்சணம், சம்சார லட்சணம். இதுக்கு மாற்றி சொன்னான். பந்தப்பட்டவனுடைய லட்சணம் சம்சார லட்சணம், பந்தப்படாதவன் லட்சணம் மோட்ச லட்சணம், ஞானியின் லட்சணம். அதுலேயும் கர்மயோகம், பக்தி யோகம் படிப்படியாக போய் ஞான யோகத்தை அடைஞ்சு ஞானியாகி பந்தப்படாதவனாக ஆக வேண்டும் சொன்னார். அதில் சொல்லும்போது கடைசியாக சொன்னது இந்த ஞானத்தை எப்படி அடைய வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு முக்கியமான சாதனை சொன்னார். சத்புருஷர்களின் தொடர்பு, சத்சங்கம் சொன்னார். இதெல்லாம் சத்சங்கம் தான். நாம் இப்போ சந்திக்கிறது, இங்கே பேசுகிறதெல்லாம் இதுக்கு பேரே சத்சங்கம்தான். நல்ல சங்கம், உயர்ந்த சங்கம், உயர்ந்த ஒரு இணைப்பு, நல்ல விஷயங்களோடு இணைப்பது, அதற்கு நல்லவர்களோடு சேருவது. அதை பற்றி சொல்லும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்க சத்புருஷர்கள் சொல்லும்போது 30 லட்சணம் சொன்னார். சத்புருஷர்களின் குணங்கள்னு சொல்லி 30 குணங்களை வரிசையாக பார்த்து கடைசியாக பக்தி, அவர்களிடம் பக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த பக்தியை பற்றி விளக்குவதற்காகத்தான் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டது. எது? இந்த 12வது கோர்வையாக தான் வருது. நீங்கள் கீதை மாதிரி, கீதை ஒரு உயர்ந்த நூல், அதில் நிறைய தத்துவங்கள் விஷயம் வருது. இதில் அதை விட அதிகமாகவும் எக்ஸ்ட்ரா வருது. கொஞ்சம் அதை விட பெரிய நிறைய ஸ்லோகங்கள் அதை விட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா கலந்து வரும் இதில். அதனால் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நூல் தான் உத்தவ கீதையும். ஏன்னா உத்தவ கீதை இன்னொரு அம்சம் என்னன்னா, பாகவதத்தை படித்தாலே புண்ணியம்பாங்க, சும்மா படித்தா கூட புண்ணியம்பாங்க. நீங்கள் புரிஞ்சோ புரியாமலோ பாகவதம் வாசிச்சிங்கனாலே, சும்மா வாசிச்சுட்டு போனாலே கேட்டால வாசித்தாலோ நல்லது நடக்கும், நல்லா இருக்குன்னு ஒரு சம்பிரதாய பழக்கமே இருக்குது. அப்படி அந்த பாகவதத்தில் வர்றதுனால இது மிக உயர்ந்த நூல். இப்படி வரிசையாக ட்ரெடிஷ்னலாக வர்றார்.
வந்து பக்தியை பற்றி விளக்கும் பொழுது இந்த அத்தியாயத்தில் என்ன சொன்னார்னா, குறிப்பாக கோபியர்களின் பக்தி. உத்தவர் பிற சந்தேகம் வருது, அதுக்கு விளக்கமாக இதில் வருது. இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக பக்தி யோகம், ஞான யோகம் ரெண்டும் வருது. இதில் முதல்ல முகவுரையில் என்ன பார்த்தோம்னா, பக்தியை பற்றி சொல்லும் பொழுது பக்தி எல்லா சாதனையிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சாதனை. ஒருவன் பக்திக்குள் நுழைஞ்சிட்டான்னு சொன்னால் அவனை அடிப்படையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிட்டு போய் மோட்சம் வரையும் கொண்டு போய் விட்டுருமா. இவன் மோட்சத்தை விரும்புகிறானோ இல்லையோ, பக்தியில் உண்மையான ஈடுபாடு பக்தியோடு இவன் இருந்தான்னா இவன் எறியாமல் கொண்டு போய் மோட்சத்தில் விட்டுவிடும். அவன் பக்தியோடையே ஒருவேளை இறந்து விட்டால், ஞானத்துக்கு போகாமல் இறந்துட்டா, அவன் கிரம முக்தியை அடைவான். எங்கே போய் அடைவான்? பிரம்மலோகம் போய் அங்கே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவான். அதனால் பக்தியில் இருந்தால் கீழ்நிலைங்கிறது இல்லவே இல்லை. சில நேரங்களில் பக்தி ஒன்றே போதும், ஞானமே வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த பக்தி ஞானத்தை கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கு காரணம் என்னென்னா, பக்தியினுடைய மகிமையை சொல்வதற்காக சில வார்த்தைகள் அர்த்தவாத வாக்கியம்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, நீ வந்து ராமான்னு ஒரு வார்த்தை சொல்லு மோட்சம் அடைஞ்சிருவேம்பாங்க. எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்க மோட்சம் வந்துருச்சா? காரணம் என்னன்னா, அந்த ராமநாமத்தினுடைய மகிமையை பெருசுபடுத்தி சொல்வது. சிவான்னு ஒரு தடவை சொல்லு போதும் அப்படிங்கிறது. அது மாதிரி சில இடங்களில் பக்தியை ரொம்ப மிகைப்படுத்தி அது ஒன்றே போதும்னு சொல்வதற்கு காரணம், அது நம்மை அழைத்து கிரம முக்திக்கு கொண்டு சென்றுவிடும். இல்லை என்றால் அதை மிகப்படுத்தி சொன்னாத்தான் அதுக்குள்ளே போவோங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அதாவது பக்தியினால் எல்லா ஜீவராசியும் மோட்சத்தை அடைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்கு. அது எப்படி அடைய முடியும்? ஞானம் வந்தால் தான் மோட்சத்தை அடைய முடியும். ஞானம் வந்து ஒரு மிருகம் போய் ஒரு பறவை போய் அறிவுரையெல்லாம் கேட்க முடியுமா? ஞானங்கிறது குருட்ட கேட்டுத்தான் கிடைக்கும்னு வேறு சொல்கிறோம். அதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குன்னா, அவங்க வந்து அந்த அடுத்த பிறவி ஒரு ஆசிரம சூழ்நிலைகளில் பிறந்து அடுத்த பிறவியோட நல்ல கதியை அடையும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்து சொல்லப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் சாரத்தை திருப்பி சொல்லிடுறேன். அதாவது எந்த சாதனை பண்ணாலும் சரி அதில் பக்தி இருக்கணும். பக்தி இல்லைன்னு சொன்னால் அந்த சாதனை முற்று பெறாது. நீங்கள் அதில் மட்டும் இல்லை, ஒரு தொழிலே பண்ணுறீங்க, அங்கே ஒரு பக்தியோடு செஞ்சாதான் அது உருப்படும். ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, சமைக்கிறது முதல் கொண்டு அங்கே ஒரு பக்தி இருக்கணும். அந்த ஒரு பக்தியோடு செஞ்சோம்னா அது மிக சிறப்பாக அமையும். அது மாதிரி நீ கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, தியானம் பண்ணு, தவம் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, அங்கே உண்மையான பக்தி இருக்க வேண்டும். அசுரர்கள்லாம் தவம் பண்ணான், பக்தியோடு பண்ணலை, அவன் சக்திக்காக பண்ணாதான் கீழ்நிலைக்கு போயிட்டான். நீ பக்தியோடு எது பண்ணாலும் மேல்நிலைக்கு உன்னை அழைத்து செல்லும்னர். நீ விரதம் விரதம் இருந்தாலும் சரி, யாகம் பூஜை எது வேணாலும் பண்ணு, அங்கே பக்தி ஊடுருவி இருக்க வேண்டும். எது பண்ணாலும் பக்தி இல்லாமல் பண்ணாத உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லாது. உதாரணம் அடிக்கிறக்கா சொல்கிற பழக்கம் உண்டு. நாம் வந்து குளிக்கணும், என்ன வேணும்? துண்டு வேணும், சோப்பு வேணும், ஷாம்பு வேணும், எல்லாம் வேணுமா வேணாமா? பக்கெட் வேணும், இல்லை எல்லாம் இருந்தாலும் தண்ணி வேணுமா வேணாமா? எல்லாம் இருந்து தண்ணி ஒன்று மட்டும் இருந்தால் குளிச்சிடலாம், ஒன்றுமே இல்லாட்டாலும் குளிச்சிடலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் எல்லாமே இருந்து என்ன செய்ய? எண்ணெய் இருக்குது, ஷாம்பு இருக்குது, சோப்பு இருக்குது, பக்கெட் இருக்குது, மக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, தண்ணி மட்டும் இல்லை, குளிக்க முடியுமா? வெறும் தண்ணி இருந்தால் நம்மளை கையில் கூட அள்ளி ஊற்றி குளிச்சிடலாம். அதனால் பக்திங்கிறது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய சாதனை சொல்லிட்டு பக்தியினால் நல்ல கதியை அடைந்தவர்களின் பட்டியலை வரிசையிட்டு சொன்னார். அதில் மனிதர்களையும் சொன்னார், மனிதர்கள் அல்லாத இனங்கள், தேவர்கள், அசுரர்கள், மிருகங்கள், பறவைகள், நாகலோகத்தில் இருப்பவர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் சொல்லி மனித இனத்தில் வந்து வைசியர், சூத்திரர், பிராமணன், பெண்கள் எல்லாரும் பக்தி ஒன்றினாலேயே நற்கதியை அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னார். பிரகலாதன்லாம் யார்? அசுரகுலம் தானே. பிரகலாதன் அசுரகுலத்தில் இரண்யகசிப்பு யார்? அசுரன் தானே, அவருடைய பையன் தானே பிரகலாதான். அவனும் நற்கதியை அடைந்தானா இல்லையா? அதனால் என்ன சொன்னார்னா, பட்டியல்லாம் வரிசையிட்டு சொல்லிவிட்டு கடைசியில் கோபியர்களின் பக்தியை வர்ணித்தார். கோபியர்கள் வந்து அவர்கள் பக்திக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவர்கள் சாஸ்திரம் படிக்கலை, அவங்க எதுவும் ஒரு குறிப்பாக இந்த சாதனைன்னு குறிப்பிட்ட சாதனை எதுவுமே பண்ணலை. அவர்கள் மோட்சத்தை அடைந்ததற்கு ஒரே காரணம்
பகவான் மேல் உள்ள ஈடு இணையற்ற பயன் கருதாத உன்னதமான ஒரு பெரிய பக்தியினாலேயே கோபியர்கள் பகவானை அடைந்தார்கள். பெரிய சாஸ்திர ஞானம் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. இல்லை தவம் பண்ணான், தியானம் பண்ணான், பூஜை பண்ணான், அதுவும் தெரியாது. ஒன்று கிருஷ்ணன் மேலே பக்தி, அது ஒன்றினாலேயே மோட்சத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கோபியர்களை சிறப்பாக சொல்லி முடித்தார். பிறகு எந்த சாதனை செய்தாலும் கூட, அதாவது இதையெல்லாம் அடைய முடியாததெல்லாம் கூட பக்தியினால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தியின் அளவுகோலை பற்றி ஸ்லோகம் 10 சொன்னார். ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பு இருக்குன்னு சொன்னால் அது எப்படி சொல்ல முடியும்னு எடை போடலாம்னா, நீ அவங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணுற, அவங்க இல்லைன்னா எவ்வளோ துயரப்படுற, பிறகு அவங்க இருந்தால் உனக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது, பிறகு அவங்களோட இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. இதெல்லாம் பக்தியின் அளவுகோல்னு பார்த்தோம். சில பேரோட இருந்தோம்னா என்ன ஆகும், போர் அடிக்கும், எப்படா போவான் இருக்கும். கோபியர்களுக்கு கிருஷ்ணன் கூட இருந்தது ஒரு யுகம், அதாவது ஒரு யுகமே கூட ஒரு நொடி மாதிரி போச்சான். அவர் இல்லாத காலம் ஒரு நொடி ஒரு யுகம் மாதிரி ஆச்சான். அப்படி கோபியர்களுடைய பக்தி இருந்தது. காலத்தை மறந்த நிலையில் இருந்தார்கள், டைமே போனதே தெரியலைங்கிறாங்க. அதற்கு உதாரணமெல்லாம் சொன்னார். யோகி எப்படி தன்னை மறந்த நிலையில் சமாதியில் இருப்பானோ அது மாதிரி இவர்கள் தன்னிலையை மறந்து பக்திக்குள் ஐக்கியமாகி விட்டார்கள். பக்திக்குள்ளே போன உடனே தான் ஒரு பெண்ணுங்கிற எண்ணம் இல்லை, தான் யாருங்கிற எண்ணம் இல்லை, எதுவுமே இல்லாமல் அதில் கலந்துட்டாங்களாம். அதற்கு உதாரணம் யோகிகள் சொன்னார். யோகிகளுடைய சமாதிக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் உடம்பு அபிமானமே இருக்காது. அப்படி இந்த கோபியர்கள் கண்ணன் மேல் உள்ள பக்தியினால் அனைத்தையும் மறந்து விட்டார்கள். இன்னொரு உதாரணம் சொன்னார். கடலுக்குள் என்ன நதி போனால் என்ன ஆகும், கடல்மயம் ஆகிவிடும், தன்னுடைய நிலையை அங்கு இழந்துவிடும். கங்கை இருக்குது, கடலில் கலக்கிறது வரைக்கும் கங்கை, கடலில் கலந்தாச்சுன்னா அது கங்கை இல்லை. கூவம் இருக்குது, கடலில் கலக்கிறது வரைக்கும் கூவம், கடலில் கலந்தாச்சுன்னா அது கூவம் இல்லை. அதனுடைய சொரூபமே மாறி போயிடும். எல்லா நீரும் கடலில் கலக்கிறது, அந்த கடல்மயமாக ஆகிவிடுவது போல் இவர்கள் தன்னுடைய நிலையெல்லாம் பகவான் கிருஷ்ணன் மயமாக ஆக்கிவிட்டார்கள். அப்படி கோபியனுடைய பக்தியை சொல்லி பிறகு என்ன சொன்னார்னா, அப்படிப்பட்ட அந்த பகவானை இவர்கள் பக்தியின் மூலமாக அடைந்தார்கள். அவர்கள் ஒரே சாதனை பக்தி மட்டுமே செய்தார்கள் அப்படின்னார். இதில் கடைசியாக முடிக்கும் பொழுது, இந்த பக்தியில் நல்ல பக்தி வந்துருச்சுன்னா, உன்னதமான பக்தி வந்தால் நீ வேறு சாதனை செய்யாட்டாலும் பரவாயில்லைன்னார். ஞானத்துக்கு போயிடுவோம், அது வேறு விஷயம், ஞான யோகம் போகணும். மற்ற சாதனைகளை விட பக்தி செஞ்சு பக்தியில் உன்னதமாக போயிட்டேன்னா வேறு சாதனைக்கு முக்கியத்துவம் கூட இல்லைங்கிற அளவுக்கு பக்தியை பற்றி சொன்னார். அதில் ஒரே ஒரு பலன் என்ன கிடைக்கும் சொல்லும் பொழுது, நிறைய பலன் கிடைக்கும். இங்கே பயமின்மை, பக்தியில் உனக்கு கிடைக்கக்கூடிய பயமெல்லாம் போயிருங்கிறார். பகவானே கூட இருந்தால் பயம் வருமா? பகவான் கூட இருந்தால் வருமா? வராது. ஒரு போட்டில் ஏதோ போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ கப்பல் கவல்ற மாதிரி பிரார்த்தனைலாம் பண்ணாங்களாம். மனைவி மட்டும் பேசாமல் ஒருத்தர் பெரிய வசதியான பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்துருக்கு. நீ பிரார்த்தனை பண்ண மாட்டேன், கத்தியை கழுத்தில் கத்தியை வச்சாரன் புருஷன். சிரிச்சாப்பிலே அந்த மனைவி சிரிக்கும். என்ன கத்தியை கழுத்தில் வைக்கிற சரி, நீங்கள் எப்படி என்னை கொள்ளுவீங்க, நீங்கள் எனக்கு பிரியமானவர் என்னை கொள்ளுவீங்களா அப்படின்னு சொல்லிச்சாங்க. ஏன்னு சொன்னால் அந்த பிரியம் இருக்கும் பொழுது அவர்னால் ஒரு தீங்கும் வராது. இந்த படைப்பே பகவானுடைய படைப்புங்கும் பொழுது, அவரோட பக்தி செலுத்தும் பொழுது நம்மளுக்கு ஒரு தீங்கும் வராதுங்கிற பயமின்மை வந்துவிடும். இது ஒரு பெரிய பலன்னு சொன்னார். பிறகு உடனே புத்தவருக்கு இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவர் சந்தேகத்தை என்ன சொல்கிறாருன்னா, சந்தேகம் மட்டும் சொல்கிறார், என்ன சந்தேகம்னு சொல்லலை. பொதுவாக இந்த சந்தேகத்தை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கேட்ட சந்தேகத்தை வச்சு இப்படித்தான் அவருடைய கேள்வின்னு ஒரு கற்பனையில் சொல்கிறாங்க ஞானி. இந்த இதுக்கு விளக்கம் எழுதுகிறவங்க, இவ்வளவோ சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, கர்மத்தை விடலாமா, கர்மத்தை விடக்கூடாதா? பக்தியினால் எல்லாத்தையும் விடலாம்னு ஒரு இடத்துல சொன்னார். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, நீ கர்மத்திலே இருந்தால் மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. நீ செயல்பட்டுக்கிட்டே இருந்தால் மோட்சம் கிடைக்காது, ஞானத்துக்கு வரும்ட்டு. சில இடத்துல விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருந்ததுனால இவருக்கு ஒரு குழப்பம் ஒரு சந்தேகம் கேட்டார்.
அதுக்கு பதிலாகத்தான் இந்த சுலோகம் 17லிருந்து 24 வரைக்கும் இந்த அத்தியாயம் முடிகிறது வரைக்கும் ஞான யோகம். என்ன வருது? ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார். அடுத்த அத்தியாயம் ஞான யோகம். ஞான யோகம்னா என்ன செய்யணும்? தூங்கிடணும். ஞான யோகம்னா கொஞ்சம் தத்துவம் வந்துச்சுனால என்ன ஆகும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, தூங்காமல் சொல்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா தத்துவங்கிறது கடைசி சாதனை, ஞான யோகங்கிறது இறுதி சாதனை. இங்கே கர்மத்தில் மோட்சம் இல்லைன்னு சொல்லியிருக்கு, பிறகு கர்மம் செய்ய சொல்லுகிறீர்கள். கர்மத்தை விடலாமா விடக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதற்காக பகவான் இங்கே பதில் சொல்லிக்கிறாரு. அவரும் நேரடியாக கேள்வி கேட்கல. இவர் என்ன பண்ணுறாரு? நேரடியாக பதில் சொல்லாமல் வேறையே கொண்டு போய் அந்த பதிலை போய் முடிக்கிறார் அவர். ஏன்னா சில கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. சில பேர் கேள்வி கேட்டான்னு வச்சுங்க, பதில் சொன்னாலும் சிக்கல், சொல்லாட்டாலும் சிக்கல், அப்படி ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும். இப்போ ஒருத்தன்ட்ட போய் இனிமேல் நான் திருட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன்ட்ட போய் அவன் ஏதோ திருடிருக்கானா, இனிமேல் நான் திருட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு வச்சுங்க. சரின்னு சொல்லிட்டான்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் திருடிருக்கான்னு அர்த்தம். இனிமேல் திருட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். அவன் சரின்ட்டான்னு என்ன அர்த்தம்? அப்போ இது வரைக்கும் திருடிருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்லிட்டான்னு என்ன அர்த்தம்? அப்போ இனிமேல் திருட போகிறான்னு அர்த்தம் ஆயிடும். அப்போ என்ன பதில் சொல்கிறது அவருக்கு? சரின்னு சொன்னாலும் சிக்கல், இல்லைன்னு சொன்னாலும் சிக்கல். இப்படி சில கேள்வி கிரிட்டிக்கல்லாம் வரும். அப்போ இதுக்கு சில கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் போகிறது. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் சாப்பிடலாமா வேண்டாமான்ட்டு. இதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன், நான் சாப்பிடவா வேண்டாமான்ட்டு. எனக்கு பசி இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை அதை விடுங்க, அவர் சாப்பிட்லாமா வேண்டாமான்னா யார் பதில் சொல்ல முடியும்? அவன் தான் சொல்ல முடியும். வேறு யாராவது சொல்ல முடியுமா? அவருக்கு பசி இருக்குது, பசி இல்லை, இந்த சாப்பாடு பிடிக்கும், அவருக்கு தான் தெரியும். இந்த கேள்விக்கு பதில் வேறு யாரும் சொல்லவே முடியாது. இப்படி சில கேள்விகளுக்கு பதில் வந்து சொல்ல முடியாமல் இருக்கு. அது மாதிரி என்னுடைய கடமையை நான் செய்யலாமா, என்னுடைய கடமையை விடலாமா, இப்படி கேள்வி கேட்குறோம். இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அவர் சூழ்நிலை, அவருக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் வச்சுட்டே இருக்குது. எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு, வேறு வழியே இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்காரு, அப்போ போய் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு கேட்டால் விடலான்னு சொல்லலாம். அது கூட அவர் தான் சொல்லணும். இல்லை எனக்கு இன்னும் வேலை இருக்குதுன்னு சொல்கிறது அவருடைய மனநிலையை பொறுத்தது. இந்த கடமையை விடுவது விடக்கூடாது என்பது அவர் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்காருங்க பொறுத்துத்தான் சொல்ல முடியுமே ஒழிய வேறு யாரும் டைரெக்டாக அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஒருத்தட்ட அதை செய்யுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இந்த கடமையை சில பேர்ட்ட என்ன பண்ணி இதை செய்யாதேன்னு சொல்லணும். சில பேர்ட்ட என்ன தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டு பிறகு விட்டுருன்னு சொல்லணும். அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கும். டாக்டரே ஒரு மருந்து கொடுக்குறாரு, இல்லை ஒரு சாப்பிட சொல்கிறாரு, ஏதோ ஒரு மருந்து சாப்பிட சொல்கிறாரு. ஒருத்தருக்கு என்ன சொல்லணும், நீ இதை சாப்பிடுன்னு சொல்வார். இன்னொருத்தருக்கு என்ன, இன்னொரு நோயாளிக்கு என்ன சொல்வார், இதை சாப்பிடாதேன்னு உபதேசம் பண்ணுவார். இன்னொரு நோயாளிக்கு இதை கொஞ்ச நாளைக்கு நீ சாப்பிடு பிறகு விட்டுரும்பார். ஒரே பதில் சொல்ல முடியுமா? ஒரு டாக்டரே ஒரு நோயாளிக்கு ஒன்று, இன்னொரு நோயாளிக்கு ஒன்று, அது அவரவருடைய நோயை பொறுத்து இருக்குது. அது மாதிரி கடமையை செய்ய வேண்டுமா, கடமையை விட வேண்டுமா என்பது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்துத்தான் இருக்குது. பொதுவான பதிலை சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தே சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இவர் நேரடியாக நீ கடமையை விடுன்னு சொல்லலை, கடமையை விடான்னு சொல்லாமல் ஒரு அறிவை கொடுக்குறார். நான் ஒரு அறிவு சொல்கிறேன், இந்த அறிவை வச்சு நீ புரிஞ்சுக்கிட்டு நீ முடிவு பண்ணிக்க. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் வந்து இத்தனை இட்லி சாப்பிடணும்னு சொல்கிறோன்னு வச்சுக்கங்களேன். நீ 5 இட்லி சாப்பிடு, அவர் வந்து பாதி தான் சாப்பிட வேண்டியிருக்கு. நீ 5 இட்லி சாப்பிடு, 4 இட்லி சாப்பிடு, 3 இட்லி சாப்பிட சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு அறிவை கொடுக்கலாம். நீ வந்து எப்போ சாப்பிட்டாலும் ஒரு 3/4 வயிறு சாப்பிட்டு 1/4 வயிறே போடுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் 20 இட்லி சாப்பிட்றாங்க, 5 இட்லி சாப்பிட்டு நிப்பாட்டிக்கிடுவான். 8 இட்லி சாப்பிட்றாங்க, 6 இட்லி சாப்பிட்டு நிப்பாட்டிக்கிடுவான். நீ இத்தனை இட்லியே சாப்பிடுன்னு யாரையும் சொல்ல முடியாது. பொதுவான ஒரு பதில் சொல்ல முடியும், அறிவு கொடுக்க முடியும். என்ன அறிவு கொடுக்க முடியும்? நீ 3/4 வயிறு சாப்பிடு, கொஞ்சம் வயிறு எம்டியாக வை அப்படின்னு சொன்னால் அவன் வயிறு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த முடியும் அவன் எடுத்துக்கிடுவான். குறிப்பாக இப்படித்தான் சாப்பிட சொல்லவே முடியாது. அது மாதிரி நீ கடமையை செய்யலாமா, கடமையை விடலாமான்னு விடக்கூடாதான்னா, நான் ஒரு அறிவு சொல்கிறேன்,
இந்த அறிவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ முடிவு பண்ணிக்க. நீ கடமையை விடலாமா விடக்கூடாதா? இதுக்கு பேர் ஞான யோகம். ஞானம்னா அறிவு. இந்த அறிவை தருகின்றேன்னு சொல்கிறார். அடுத்த அத்தியாயம் ஹம்சகீதை. இந்த அடுத்த அத்தியாயத்துக்கு விதை மாதிரி இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த அத்தியாயத்தில் இந்த ஞான யோகத்தை சொல்கிறாரு. அடுத்த அத்தியாயமே என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக ஞான யோகம் தான் வரப்போகுது. அதனால் அந்த ஞான யோகம் வந்துச்சுனாலே என்ன பண்ணணும் தெரியுமா, கொஞ்சம் புத்தியெல்லாம் கொஞ்சம் தீட்டணும். கொஞ்சம் புத்தியெல்லாம் கொஞ்சம் கூர்மையாக வச்சுக்கிட்டால் தான் கொஞ்சம் புரியும். இங்கே அது மட்டும் இல்லை, மாண்டூக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கிறதுலே கொஞ்சம் சின்ன உபனிஷத்து, ஆனால் பெரிய கருத்தை சொல்கிற உபனிஷத்து. அங்கே சிருஷ்டியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த கருத்தை இங்கே கொண்டு வர்றார் இந்த உத்தவ கீதையில். அதை கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறாரு. அது ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்கிறார், நான் புரிஞ்சுக்கிற முடியும் அது. அதனால் இங்கே ஒரு பெரிய தத்துவத்தை இங்கே சொல்ல இருக்கின்றார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கடமையை பொறுத்தவரையில் அந்த கடமை விடுவதா விடக்கூடாதா என்பது ஸ்வாத்ம பிரத்யக்ஷங்கிறார். எவ்வளவு எப்படி அவனுக்குத்தான் தெரியுமே ஒழிய மற்ற யாராலும் அறுதியிட்டு சொல்லவே முடியாதுன்ட்டார். எனக்கு எவ்வளவு பசி இருக்கிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. எனக்கு எவ்வளோ பசி இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. பசி இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தான் தெரியுமே ஒழிய நான் சாப்பிடும்போது பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. இது ஸ்வாத்ம பிரத்யக்ஷம். பொதுவாக அட்வைஸ் பண்ணலாம், பாதி வயிறு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் அட்வைஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். இந்த உணவு விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பாதி வயிறு சாப்பிடுன்னு சொல்லலாம், முக்கால் வயிறு சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். இத்தனை இட்லி சாப்பிடுங்க, இத்தனை சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவனுக்கு எவ்வளவுங்கிறது அவனுடைய கையில் தான் இருக்குது. இந்த உணவு விஷயத்தை போல கடமை விஷயத்தில் நம் மனம் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்த வரையில் அதனுடைய அளவுகோலை வச்சுக்கிட்டு கடமையை விடலாமா கடமையை விடக்கூடாதுன்னு முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் மனசே பக்குவம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், மனப்பக்குவமே இல்லை, எனக்கு கடமையெல்லாம் வேணாம், கடமையில் இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் சாமியாராக போயிடுறேன், இல்லை எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்திங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஜபம் பூஜையும் பண்ண புத்தி வராது. பக்குவம் இல்லாமல் நீங்கள் எல்லா கடமையும் விட்டுட்டீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு மனசு வராது, ஜபம் பண்ணவும் மனசு வராது. என்ன பண்ணுவீங்க பிறகு? ஒன்று சினிமாவுக்கு போவீங்க, இல்லாட்டி ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எல்லாம் என்னாச்சு, ஃபோனு தான். அதுக்கு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாமே. வேலை செய்யாமல் சும்மா இருக்கிற நேரத்தில் ஒன்று ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், சாஸ்திரம் படிக்கணும். நான் வேலையை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி ஞான யோகத்துக்கு வராமல் நீங்கள் நான் வேலையை விட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லி நான் சும்மா இருக்க போகிறேன்னு இருந்தால் சும்மா உங்களால் இருக்க முடியவே முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய பக்குவத்தை பொறுத்து தான் கடமையை விடணும். ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிறவன் கடமையை விட்டால் டேஞ்சருங்கிறார். சோம்பேறியாக இருக்கிறவன கடமையை விடக்கூடாது. ஒருத்தன் விவேகானந்தர் சொல்கிறார், எம்ஏ படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சாமியாராக போகிறேன்ட்டு வர்றான். நீ 4 எம்ஏ படித்து பாஸ் பண்ணிடலாங்கிற சாமியாராக போகிறதுக்கு. இன்னொருத்தன் நோஞ்சானாக இருப்பான், அவனுக்கு உடல்நிலையே சரி இருக்காது, தமோ குணத்தில் இருப்பான், அவன் சாமியாராக போகிறேன்ட்டு வருவான். நீ ஃபுட்பால் மேட்ச் விளையாடும் பாரு அவனை. ஏன்னா தமோ குணத்துலேருந்து நேரடியாக கடமையை விடக்கூடாது, ரஜோ குணத்துலேருந்து விடக்கூடாது. சத்துவ குணத்துக்கு பக்குவமான கடமையை விடலாமே ஒழிய அது வரைக்கும் கடமையில் இருக்கணும் அப்படிங்கிறார். அதனால் உத்தவரின் கேள்வி கர்மத்தை விடலாமா விடக்கூடாதான்னு சொல்லணும். இதுக்கு நேரடியான பதில் சொல்லணும்னா இங்கே என்ன கொண்டு வர்றாருன்னா, பொதுவாக கர்மம் மோட்சத்தை கொடுக்காது, ஞானம் ஒன்று தான் மோட்சத்தை கொடுக்கும். கர்மம்னு என்ன? செயல். எந்த விதமான செயல்களும் உனக்கு மோட்சத்தை கொடுக்காது, ஞானமே மோட்சத்தை கொடுக்கும். பிறகு கர்மம் செயல் எதுக்குன்னா, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்திற்கு தகுதி வேண்டும் என்றால் நீ கடமையை செய்ய வேண்டும். தகுதி வந்துவிட்டால் கடமையிலிருந்து விடுபடலாம். அப்போ கர்மம் நேரடியாக மோட்சத்தை கொடுக்காது, செயல். ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்குங்கிறார். கர்மம் செய்கின்ற செயலை ஞானம் செய்யாது, ஞானம் செய்கின்றதை கர்மம் செய்யாது. ஒருத்தன் கர்மத்தினால ஞானத்தை அடைய முடியாது, மோட்சத்தை அடையும். ஞானத்தினால கர்மத்தில் என்ன பயனும் கிடைக்குதோ செய்யவே முடியாது.
இப்போ நம்ம கடமையை செய்கிறது, கர்மயோகம் பண்ணுறது, பக்தி யோகம் பண்ணுறது சித்தசுத்தி கிடைக்கும். ஞான யோகம் அறிவத்தையும் கொடுக்கும், சித்தசுத்தி அது கொடுக்காது. இது ஞானத்தை கொடுக்காது. அது இந்த சித்தசுத்தி மனப்பக்குவத்தை ஞான யோகம் கொடுக்காது. அப்போ இது செய்கிறது அது செய்ய கொடுக்காது, அது பண்ணுறத இது கொடுக்காது. முதல்ல இதை புரிஞ்சுக்கிறேனுங்கிறார். அதனால் கர்மயோகம் பக்தி யோகத்திலெல்லாம் நீ மன தூய்மையை அடைந்து விட்டு பிறகு என்ன வரணும்? கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஞான யோகத்திற்கு வர வேண்டும். ஞானம் அறிவு இது என்னன்னு காட்டும், சுத்தப்படுத்தாது. மனசு பக்தி யோகமும் கர்மயோகமும் என்ன பண்ணால் மனசை சுத்தப்படுத்தும். ஆனால் பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் ஒன்று வருது, தூய்மைப்படுத்துவதில் மிக மிக உத்தமமானது ஞானம்னு சொல்லி. அங்கே கான்ட்ராவர்சி மாதிரி தெரியும், அது வேறு அடிப்படையில் சொல்லுது. இந்த பாவமும் புண்ணியமுமே அழுக்கு தான், ரெண்டையும் நீக்கிறது ஞானம்னு அங்கே வேற ஒரு கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே என்னன்னு சொன்னால் தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனை கர்மயோகம், ஒன்றை காட்டக்கூடியது ஒன்றை புகட்டக்கூடியது ஞான யோகம். அப்போ இந்த கர்மம் செய்கிறத ஞானம் செய்யாது, ஞானம் செய்கிறத கர்மம் செய்யாது. ஆகவே நீ கர்மயோகத்திலிருந்து மனதை பக்குவப்படுத்திவிட்டு ஞான யோகத்திற்கு வர வேண்டும். பகவான் கர்மத்தை வேண்டாம்னு சொல்லலை. நீ கடைசி வரைக்கும் கடமைன்னு சொல்லி ஆவியை விட்டாலும் சாவியை விட மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே செயல்லே இருந்தேன்னா மோட்சம் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல அறிவை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் கடைசி வரைக்கும் மனசு பக்குவமா இல்லையா, இறக்குற வரைக்கும் கடமையை விட வேணும், அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கணும்னு விட்டுறணும். புரியுதா? முடியல, அடுத்த ஜென்மம் கிடைக்கும். நல்ல கடமையை செஞ்சு நல்ல கடமைகள்லாம் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு போனோம்னா ஞானம் கிடைக்காட்டி மோட்சம் கிடைக்காட்டி போகுது. மனப்பக்குவம் திடீர்னு விட்டுட்டு போயின்னு டேஞ்சர் ஆகிரும். அப்போ நல்ல கடமைகளை செய்ய வேண்டியது, அதுலேயே போயிட வேண்டியது தான். பக்குவமாச்சுன்னா ஞான யோகத்துக்கு வந்துடலாம். ஆனால் பக்குவம் இல்லைன்னா அதில் தான் இருக்கணும், கடமையை விடக்கூடாது. அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலான்னு விட வேண்டியது தான். இன்னொரு ஜென்மம் எடுப்போமே, இப்போ என்ன குறைஞ்சா போச்சு. நல்ல கடமையை செஞ்சால் நல்ல ஜென்மமே கிடைக்கும். அதனால் அப்படி கூட போயிடலாம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால் கர்மத்தை பயன்படுத்தி மனதை தூய்மைப்படுத்திய பிறகு இந்த கர்மத்தை விட வேண்டிய சாதனை கர்மயோகம். பிறகு ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைய வேண்டும். சரி, ஞானத்தை அடைஞ்சாச்சு, அது பிறகு கர்மத்தை செய்யலாமா வேணாமான்னா அது உன் சாய்ஸுங்கிறார். ஜனகர்லாம் ஞானத்தை அடைஞ்சிட்டார், அவர் ராஜா. ஞானத்தை அடைஞ்ச பிறகு ராஜா நாட்டவே ஆண்டார். அவர் ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டையாயிருச்சு, உபதேசம் பண்ணுறாரு. வியாசருடைய மகனுக்கு ஜனகர் உபதேசம் பண்ணுறார். அப்போ எவ்வளோ பெரிய தத்துவமெல்லாம் அவர் புரிஞ்சுக்கலாம். நாட்டு அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார், எவ்வளோ பெரிய கடமை அது, நாட்டை ஆள்றது எவ்வளோ பெரிய கடமை. ஞானத்துக்கு பிறகு அவர் செஞ்சார். அது உன்னுடைய பிராரப்த கர்ம வசத்தில் இருக்குது. அது செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் பக்குவமாகும் வரை கர்மத்தை கடமையை விடவே கூடாது. நம்மிடம் இருக்கக்கூடிய ரஜோகுணம் குறையும் வரை, தமோகுணம் நீங்குவதற்காக ரஜோகுணம் வருவதற்காக கடமையை செய்ய வேண்டும். ரஜோகுணம் முழுமையாக நீங்கும் வரை கடமையிலிருந்து ஒரு பொழுதும் விடுதலை அடையக்கூடாது. சத்துவகுணத்திற்கு நன்கு ஞானயோக பிரவேசம் ஆன பிறகுதான் கடமையை விட வேண்டும். இதெல்லாம் யார் சொல்லணும்னா, இது யாராலையும் நீ இப்படிங்கிறது சொல்லவே முடியாது. நம்மளுக்கு தான் தெரியும், வேறு யாரும் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாரு. இந்த ஸ்திதப்பிரக்கிய லட்சணத்தில் பகவான் ஞானியின் லட்சணத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, யார் ஞானின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு வேணால் அந்த லட்சணத்தை வச்சு நான் ஞானியாக இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி நான் கடமையில் இருக்கிறதா இல்லையாங்கிறது நான் முடிவு பண்ண வேண்டியது, மற்றவர்கள் முடிவு செய்ய முடியாது. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாம் செயல்பட வேண்டும். அதுக்கு இங்கே எந்த கருத்தை கொண்டு வர்றாருன்னா, இந்த செயலினுடைய தர்மத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிறேனுங்கிற, செயல் எப்படி உருவாகிறது, அந்த செயலிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்ற அறிவை இங்கு கொடுக்கின்றார். பகவான் என்ன பண்ணுறார், இங்கே செயலை பற்றி கேள்வி கேட்டார், எப்படி கொண்டு வர்றாரு பாருங்கள். இவர் நேரடியாக பதில் சொல்லாமல் இந்த செயல் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகிறது, இந்த செயலில் நாம் எப்படி பந்தப்பட்டிருக்கின்றோம், இந்த செயலுக்குள்ளே நாம் எப்படி மூழ்கி போய் கிடக்கும், இதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுக்குறார். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும்.
இங்கே அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா சிருஷ்டிங்கிற தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார். என்னையா செயலுக்கும் சிருஷ்டிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி செஞ்சார்னு ஆரம்பிக்கிறார். அது சிருஷ்டியை பற்றி நிறையா வருது உபனிஷதங்களில். அந்த சிருஷ்டி ஏன் சொல்கிறாருன்னா, சிருஷ்டி செய்கிறதுக்கு மாயை வேணும். பகவான் வந்து சும்மா செய்ய முடியாது, மாயையோடு சேர்ந்து செய்ய முடியும். அந்த சிருஷ்டி இருந்தால் தான் முதல்ல எப்படின்னா நான் கர்த்திருவம், நான் ஒருத்தர் இருக்கணும் செயல் செய்கிறதுக்கு. நான் வேணுமா வேணாமா? கர்த்திருவம் வேணும். ஒரு செயல் செய்யணும்னா இதை நான் செய்கிறேன் ஒருத்தர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? முதல்ல செய்கிறவன் இருக்கணும். அதுக்கு பேர் கர்த்தான்னு பேர். ஒரு செயல் செய்யணும்னு செயலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செயல் கடமை கர்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கர்மாவை செய்யணும்னா அதை செய்கிறதுக்கு உண்டான ஒரு ஆள் இருக்கணும். அவனுக்கு பேர் கர்த்தான்னு பேர். கர்த்தரேன்றோம். கர்த்தரேன்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவர்னு அர்த்தம். செயல் செய்தவர் செய்கிறவர்னு அர்த்தம். நாம் செய்கின்ற செயலுக்கு கர்த்தா யார்? நான் தான். அப்போது ஒரு செயல் செய்வதற்கு நான் இருக்கணும், கர்த்தா இருக்க வேண்டும். முதல் படி என்னது? கர்த்தா இருக்க வேண்டும். சரி, நான் மட்டும் இருந்தால் போதுமா? கருவி வேணாமா? ஒரு மண் வெட்டணும்னா ஒரு மம்பட்டி வேணும், கை வேணும், கால் வேணும், கரணம் வேண்டும். ஒரு புஸ்தகத்தில் நான் எழுதலாம்னு நினச்சேன், என்ன பண்ணு? கை இருக்கணும், பேனா இருக்கணும். கரணம் வேணுமா இல்லையா? கரணம் இருக்க வேண்டும். இரண்டாவது கரணம். முதல்ல ஒரு செயலுக்கு கர்த்தா, ரெண்டாவது கரணம், கருவி. இது ரெண்டு முதல் கட்டாயம் இருக்கணும். ஒருத்தர் வந்து நடந்து போகணும்னு சொன்னால் முதல்ல அவர் இருக்கணும், இப்போ நடக்கிறதுக்கு கால் வேணும். இல்லை வேணுமா வேணாமா? அந்த கரணத்தை பயன்படுத்தி அவர் போகணும். எழுதலான்னு முடிவு பண்ணால் நான் இருக்கணும், கை வேணும், பேனா வேணும், கண்ணு வேணும், நோட்டு வேணும். இந்த கரணமெல்லாம் இருக்கணும். இந்த கரணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பேர் இந்த கருவிக்கெல்லாம், கரணத்துக்கு. இப்படி எத்தனையோ கரணங்கள் இருக்குது. கொத்தனார் வேலைக்கு ஒரு கரணம், டாக்டர் வேலைக்கு ஒரு கருவி, வாத்தியார் வேலைக்கு ஒரு கருவி, டாக்டர் எல்லா வக்கீலுக்கு ஒன்று, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரணம் இருக்குது. இந்த கரணம் பல விதம் இருக்குது, பல கருவிகள், பல விஷயங்கள் இருக்குது. துவைதத்தை சார்ந்துள்ளது. துவைதம்னா என்ன? சிருஷ்டி வேணும், செயல்படுறதுக்கு இந்த உலகம் வேணுமா வேணாமா? கட்டாயம் இந்த உலகம் வேண்டும். அப்போ செயலுக்கு கர்த்தா வேணும், கரணம் வேணும், கரணத்துக்கு சிருஷ்டி வேணும், படைப்பு வேண்டும். படைப்பு இல்லை என்றால் ஒரு செயலும் நடக்காது. கடவுள் எதுக்கு இதெல்லாம் படைச்சிருக்காரு? நாம் செயல்படுறதுக்கு தான் படைச்சிருக்காரு. ஒருத்தர் கேட்டார், இந்த பூமியை படைச்சிருக்காரு, ரைட்டு, நம்ம இதில் அனுபவிக்கிற படைச்சிருக்கிறாரு. இப்போ சூரியன் படைச்சிருக்காரு, ஒளி தருது. சந்திரனை படைச்சிருக்கிறாரு, அது ஒளி தருது. மற்ற கிரகங்களை எதுக்கு படைக்கணும்? அது பாட்டுக்கு எங்கே இருக்கும், அங்கே மனுஷனே இல்லைங்கிறாங்க. செவ்வாய், சனி இதெல்லாம் எதுக்கு படைக்கணும்? சனியை வேறு படைச்சிருக்கான்னா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்ல, 7.5 நாடெல்லாம் வரணும்ல, அட்டம்பத்து சனி. அப்போ சில பேர் சொல்லுவாங்க பொங்கு சனி, மங்கு சனியெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா படைப்பும் எதுக்கு? நம்முடைய செயல்பாட்டுக்கு தான் காரணமாக இருக்குது. மற்ற கிரகங்கள் கூட பாருங்கள், ஜோசியர் என்ன சொல்கிறாரு? வந்துருச்சு உனக்கு பொங்கு சனியும் பாரு, இல்லாட்டி கண்டச்சனியும் பாரு. சனியில் பாரு, விரையச்சனி, கண்டச்சனி, பொங்கு சனி, மங்கு சனி, அட்டமத்து சனி, எத்தனை சனி பாருங்கள். இப்போ இதெல்லாம் எதுக்கு படைச்சிருக்காரு? நம்மளுக்கு தான் படைச்சிருக்காரு கடவுள். அப்போது ஒரு செயல்படுவதற்கு என்ன, எல்லா படைப்பும் தேவை இருக்கின்றது. கர்த்தா, கரணம், படைப்பு, சிருஷ்டி. சிருஷ்டி சும்மா செய்ய முடியாதான்னா, சும்மா கடவுள் பகவானால் செய்ய முடியாது. கூட என்ன வேணுமா? மாயைன்னு ஒன்று வேணுமா. இங்கே தான் வந்து வர்றார், பாயிண்ட்டுக்கு வர்றார். கடைசியில் என்ன வேணும்? மாயா தத்துவம். மாயை இல்லை என்றால் சிருஷ்டி நடக்காது. மாயை ஒடுங்கி இருக்கும் பொழுது சிருஷ்டி நடக்காது. மாயை வெளிப்படும் பொழுது சிருஷ்டி நடக்கிறது. அப்போ சிருஷ்டிக்கு என்ன தேவை? மாயை தேவை. மாயை ஒடுங்குச்சுன்னா அதுக்கு பேர் லயம்னு பேர். இப்போ சிருஷ்டிக்கு எங்கே வந்துட்டோம்? இப்போ மாயைக்கு வந்துட்டோம். மாயையிலேருந்து சிருஷ்டி, அதுலேருந்து கர்த்தா, செயல்பாடு, எல்லா செயல்களும் வருதுங்க. அப்போ மூல காரணம் எங்கே வந்திருக்கு? சிருஷ்டிக்கு மாயையில் வந்து நாம் நின்றுருக்கோம். இந்த செயல் என்பது கடைசியில் எங்கே இருக்குன்னா எதில் வந்து நிற்கிது? மாயைக்குள்ள வந்து நிற்கிது. நம்ம செயல்படுவதற்கு காரணம் என்ன? மாயா. மாயையின் வசத்தில் இருந்தால் செயல் நடக்கும். மாயைங்கிற நெட்வொர்க்கில் இருந்தோம்னா செயல் நடக்கும்.
மாயைங்கிற நெட்வொர்க்லேருந்து நீங்கியாச்சுன்னா செயல் போயிடும். இந்த மாயையிலேருந்து விடுபட்டாத்தே நம்ம செயலை விட முடியும். ஒருத்தர் சொன்னார், ஃபோன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா, டூர் போய்கிட்டு இருக்கும், ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு, சிக்னல் கட் ஆகி போச்சு. வீட்டில் யார் வீட்டுக்காரம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, அப்பா சாமி நெட்வொர்க்லேருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன் சாமின்னார் அவர். அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்க. யாராவது ஒரு ஃபோனை ஆஃப் பண்ண நெட்வொர்க் கட் ஆகிடுச்சுன்னா என்னாகும், தொந்தரவு ஓடி போயிடும். மாயைங்கிற நெட்வொர்க்லேருந்து நாமெல்லாம் விடுதலை அடையணும். சில பேரை பார்த்தோம்னா ஃபோனை கட் பண்ணவும் முடியாது, ஆஃப் பண்ணால் வந்துடும். இந்த நெட்வொர்க் கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிரும், அப்பா நிம்மதிப்பா. திண்டுக்கல் ஆசிரமத்தில் ஒரு பெரிய வசதி, அது ஃபோனே எடுக்காது. நிறையா பேர் சொல்லுவாங்க, நிறையா தடவை ஃபோன் பண்ணேன் சாமி, ஃபோன் எடுக்கலை, நிம்மதியாக போச்சு. தேனியிலலாம் நாங்கள் நிர்வாகம் பார்க்கும்போது 1 மணி நேரத்தில் 60 ஃபோன் வந்திருக்கு. 1/2 நிமிஷம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தா எடுத்து பார்த்தா மறுநாள் மெசேஜில் வரும், யாரெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. தேனிக்கு போன பிறகு தெரியும். நெட்வொர்க் கட் ஆகிடுச்சுன்னா என்னாகும். அது மாதிரி மாயைங்கிற நெட்வொர்க் வலைக்குள்ளே எல்லாம் சிக்கி உட்காந்துருக்கோங்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாயை. மாயையிலிருந்து சிருஷ்டி, அதுலேருந்து கரணம், கர்த்தா எல்லாம் வந்திருக்குங்கிறார். அதனால் நம்முடைய செயல்பாடு எங்கே வந்துருச்சு, கொண்டு வந்து நிற்பாட்டுறாரு பாருங்கள். சிருஷ்டியை சொல்லி மாயைங்கிற நெட்வொர்க்குள்ளே வந்துட்டார். இங்கே ஒருத்தர் செயல்பட்டானா என்ன நடக்கும்னா, அந்த செயலில் பலன் கிடைக்கும். பலன் கிடைச்சா அதை அனுபவிக்கணும். ஒன்று நல்ல பலன் கிடைக்கும், இல்லை கெட்ட பலன் கிடைக்கும். அப்போ போக்தாவாக மாறுகின்றான். நான் இதை செய்கின்றேன் என்பதும் அந்த செயலின் பலனை அனுபவிக்கின்றேன் என்பதும் தான் சம்சார சக்கரம். இந்த பிறவிக்கு காரணம், துயரத்திற்கு காரணம். இதுதான் பெரிய சம்சாரங்கிற. நான் கர்த்தாவாகவும் போக்தாவாக இருப்பதும் தான் இதெல்லாம் நீக்குவது. இந்த மாதிரி இந்த எண்ணங்களையெல்லாம் நீக்குவது செயலிலிருந்து நீக்க முடியாது, அறிவினால் தான் நீக்க முடியும். நீங்கள் செயலை 100% என்னைக்கு விட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானம் என்ன பண்ணும்னா, இந்த செயலில் செய்கின்ற கர்த்தாவையும் போக்தாவையும் நீக்கிவிடும். நான் செய்யவில்லை, நான் அனுபவிக்கவில்லை என்ற அறிவை கொடுத்துவிடும். அது கொடுத்தாச்சுனாலே இந்த கர்மாங்கிற நெட்வொர்க்லேருந்து அவன் விடுதலை ஆயிடுவான். இந்த மாயங்கிற நெட்வொர்க்கில் விடுதலை ஆயிடுவான். அந்த ஞானத்தை புகட்டுவதற்காக இந்த கருத்தெல்லாம் சொல்கிறார். இந்த 4வது அத்தியாயமே என்னென்னா, ஞான கர்ம சந்நியாச யோகம். கர்மத்தை நீ முழுசாக விட முடியாது. அறிவினால் நான் கர்த்தா அல்ல, நான் போக்தா அல்லன்னு ஞானத்தை கொடுத்து இந்த அறிவினால் விட்டுட்டேன்னு சொன்னால் இந்த மாயைங்கிற நெட்வொர்க்லேருந்து வந்துடுவேன். அப்போ நீ செயல்களை விடலாம். ஒன்றும் பொதுவாக பொறுப்புலேருந்து விலகலாம், இருந்தாலும் கூட நீ விடுதலை அடைந்தவனாக ஆகிவிடுவாய். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சிருஷ்டியை பற்றி ஆரம்பிக்கிறார். இங்கே சிருஷ்டி எப்படி சிருஷ்டி வருகிறது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மாண்டூக்கிய உபனிஷத் கருத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இந்த சிருஷ்டியை பற்றி இங்கே சொல்கிறார். எந்த கருத்து? மாண்டூக்கிய கருத்து, உபனிஷத் கருத்து. சிருஷ்டின்னா என்ன தெரியுமா? சிருஷ்டின்னா ஒரு மெட்டீரியல் இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும். அந்த பொருளோட ஒரு நாமமும் ஒரு ரூபமும் சேர்ந்தால் சிருஷ்டி. என்ன வரணும்? நாமம்னு என்ன? பேர். அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு ரூபம். குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே ரூபம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, பிறகு அதுக்கு ஒரு நாமம் வைக்கிறோமா இல்லையா? நாம் பொதுவாக ஒரு உருவத்தை உருவாக்கிட்டு பேர் வைக்கிறதில்ல, பேரை உருவாக்கிட்டு தான் உருவத்தவே செய்கிறோம். பகவான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் உலகத்தை படைச்சிட்டு பேரை உண்டாக்கலை, பேரை உண்டாக்கிட்டு தான் உலகத்தை படைச்சாராம். முதல்ல நாம சிருஷ்டி, பிறகு ரூப சிருஷ்டிங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நாம சிருஷ்டி, ரூப மனசில் வரணும். ஒரு பேர் பானை, இப்படி இந்த வடிவத்தில் ஒரு பானை செய்யணும், பானைங்கிற ஒரு நாமம் வந்துருச்சு. அந்த நாமத்துக்கு என்ன பண்ண பிறகு ஒரு வடிவத்தை கொடுக்குறோம். மெட்டீரியல் மண். ஒரு குயவன் என்ன பண்ணுறான், மண்ணுங்கிற ஒரு வஸ்துவை எடுத்துக்கிறான். சிருஷ்டி மண்ணுங்கிற வஸ்துவை எடுத்துக்கிட்டு அதுக்கு பானைங்கிற ஒரு நாமத்தை கொடுக்குறான், அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுக்குறான். இதுதான் சிருஷ்டி. இது மாதிரி பகவான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, முதல்ல நாம சிருஷ்டியை பண்ணுறாரு, பிறகு ரூப சிருஷ்டியை பண்ணுறார். அதை எப்படி பண்ணுறார்? மாயையை தன் வசத்தில் வைத்து கொண்டு பண்ணுகின்றார். இந்த சிருஷ்டி தத்துவம் தெரிஞ்சாதான் இந்த சிருஷ்டியிலேருந்து நாம் வெளியே வர முடியும்.
கர்மத்திலிருந்து வெளியே வர முடியும்னு சொல்லி சிருஷ்டி தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு கம்பெனி இருக்குன்னா ரா மெட்டீரியல் நிறையா இருக்கும், பிறகு அதுலேருந்து நிறையா ஒரு ரூபம் வடிவங்கள், அதுக்கு ஒரு பேரோட நிறைய பொருள்கள் உற்பத்தியாகும். அப்போ சிருஷ்டினா என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல், அதுக்கு ஒரு நாமம், அதுக்கு ஒரு ரூபம். இது வருவதற்கு 3 படிகளை கடந்து வர வேண்டும். ஒரு பொருள் உற்பத்தி ஆகணும்னா 3 படிகளை கடந்து வர வேண்டும். நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பொருள் வந்த பிறகுதான் நாம் இந்த உலக சிருஷ்டின்னு. முதல்ல பகவான் நாமத்தை சிருஷ்டி பண்ணாராம், பிறகு ரூபத்தை சிருஷ்டி நாம ரூப சிருஷ்டி. இந்த மாண்டூக்கியத்தில் அது உள்ள எக்ஸ்ட்ரா கருத்து சொல்கிறேன். இந்த நாமங்கிறதுனா என்ன, பேர், சப்தம் தானே. இந்த சப்தத்தை எப்படி உருவாக்குறோம் இங்கே சொல்ல போகிறார். இங்கே அங்கே எப்படி வரும்னா அந்த ஓம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓம்ங்கிற வார்த்தை எதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், முதல்ல சப்தம் தான் உருவாச்சு. அந்த சப்தம் உருவாகிறதுனா அதுக்கு பிறகு நம்ம எழுத்துக்கள்லாம் வருது. அது 3 படிகளில் வருதுன்னு சொல்ல போகிறார் இங்கே, அதன் பின்னாடி பார்க்க போகிறோம். பொதுவாக இது ஒரு கருத்து, இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து கருத்துனால இடையில சொல்கிறேன். எல்லாம் இந்த அகில பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே ஏதோ ஒரு பேரில் இருக்குது, நாமத்தில் இருக்குது. நாமம்னா சப்தம். சப்தம் 3 எழுத்துக்குள்ளே அடங்கி போயிடும். என்ன எழுத்துக்குள்ளே? ஆனா ஊனா இம்மண்ணா. நீங்கள் ஒரு சப்தத்தை உருவாக்கணும்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? வாயை திறக்கணுமா இல்லையா? டாக்டர் வாயை திறக்கிறதுக்கு என்ன சொல்வார்? ஆ காட்டும்பார் குழந்தைய. என்ன சொல்வார்? ஆ காட்டும்பார். ஆ காட்டுனா ஆன்னா வாயை திறந்துடும். அப்போது ஒரு சப்தத்தை உருவாக்கணும்னா முதல்ல என்ன செய்ய, என்ன எழுத்து வரும்? வாயை திறக்கணும். வாயை திறந்தால் என்ன வரும்? முதல் சப்தம் ஆங்கிற சப்தம் வரும். சரி, சப்தத்தை பேசி முடிச்சாச்சு. மூடும்போது என்ன சப்தம் வரும்? வாயை மூடினா இம். அப்போது துவங்கிறது ஆல, முடிக்கிறது இம்மில். பிறகு இடையில வாயை சுருக்கணுமா இல்லையா? வாயை சுருக்கணும், என்ன சப்தம் வரும்? ஊ. வாயை திறக்கணும், வாயை சுருக்கணும், வாயை மூடணும். அப்போ ஆனா ஊனா இம்மண்ணா, ஆ ஊ இம் சேர்ந்தால் ஓம்னு ஆயிரும். அதனால் என்ன சொல்லுவான்னு, இந்த அகில பிரபஞ்சத்தில் நீ என்ன வார்த்தை சொன்னால் ஓமில் அடக்காங்க. இப்படி தான் சிருஷ்டியை சொல்லி அங்கே உபனிஷத்தில் வரும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நாம சிருஷ்டி உற்பத்தியானது. ஞான யோகம் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் தள்ள அடிக்கும். அது 3 ஸ்டெப்பு எடுக்குதுங்கிறார். எப்படின்னா, காரண ரூபம், சூக்ஷ்ம ரூபம், ஸ்தூல ரூபம். அது இந்த ரூபமாக இருக்கட்டும், சப்தமாக இருக்கட்டும், 2 தான். ஒரு வஸ்து உருவாக வேண்டும் என்றால் ஒரு நாமம் வேண்டும், ஒரு ரூபம் வேண்டும். இந்த நாமமோ ரூபமோ 3 படிகளை கடந்துதான் ஒரு பொருள் உற்பத்தியாகும், சிருஷ்டியாகும். சப்தம்னாலும் இந்த 3 படியை கடக்கணும், ரூபம்னாலும் 3 படியை கடக்கணும். அது என்ன ரூபம்னா, என்ன படின்னா, காரண ரூபம். முதல்ல காரணமாக இருக்கும், பிறகு சூக்ஷ்ம ரூபம், பிறகு ஸ்தூலமாக வரும். அது சப்தமாக இருக்கட்டும் அல்லது இந்த வடிவமாக இருக்கட்டும், 3 படிகளை கடந்துதான் சிருஷ்டி வருகின்றது. காரண ரூபம், சூக்ஷ்ம ரூபம், ஸ்தூல ரூபம். இந்த 3 படிகளை கடக்க வேண்டும். ஒரு படம் வரையணும். ஒரு படம் வரையணும்னா என்ன படம் வரையணுங்கிறது மனசில் அவனுக்கு இருக்கணுமா இல்லையா? அது வெளியே தெரியுமா? நான் ஒரு மனுஷன் படம் வரைய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான், இல்லை ஒரு வீடு வரைய போகிறேன்னா மனசுக்குள்ளே காரண வடிவத்தில் இருக்கும், அது வெளியே தெரியாது. என்னதான் வரைய போகிறான்னு அவனுக்கு தான் தெரியும். பிறகு என்ன பண்ணுவான்? உடனே போய் டக்குன்னு வீடு போட்டு பெயிண்ட் அடிச்சிருவானா? ஒரு ஸ்கெட்ச் போடுவான், ஒரு அவுட்லைன் கொடுப்பான். அது அப்போ லைட்டாக தெரியும், முழுசாக தெரியாது. அதுக்கு பேர் சூக்ஷ்ம வடிவம். முதல்ல காரண ரூபம், பிறகு பிறகு பெயிண்டிங்கெல்லாம் அடித்து ஸ்தூலமாக வந்துடுறது. அப்போ ஒரு படம் வரையம்னா கூட எப்படி வரணும்? அப்படி தான் வரணும். அதே மாதிரி விதை இருக்குது. விதைக்குள்ளே அந்த விதைக்குள்ளே ஒரு ஆலமரம் இருந்தாலும் சரி, என்ன மரம் இருந்தாலும் அந்த இலையினுடைய வடிவம் இருக்குது, அந்த காயினுடைய வடிவம் இருக்குது, அந்த மரத்தினுடைய வடிவம் இருக்குது, எல்லாமே அந்த விதைக்குள்ளே இருக்குது. ஆனால் தெரியுதா? அது காரண ரூபம். அது முளை விடுதுன்னு வச்சுக்கங்க, சூக்ஷ்ம ரூபம். முளை விட்டால் நீங்கள் நிறைய பயிரை போட்டுறீங்க, எல்லாம் முளை விட்டுருச்சு, எந்த செடின்னு கண்டுபிடிக்க முடியுமா? முளைப்பாரி போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா நவதானியத்தையும் போடுவாங்க. இது கம்பு, இது சோளம், இது நெல் கண்டுபிடிச்சி சொல்லிடுங்க பார்ப்போம். சொல்ல முடியுமா? இல்லை, கொஞ்சம் வளர்ந்த பிறகு. ஆரம்பத்தில்
முளை விட்டோன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ முதல்ல விதையாக இருக்கும்போது காரண ரூபம், அது முளை விட்டு வருது பார்த்திங்களா, அது சூக்ஷ்ம ரூபம். நல்ல பெருசானவனுடனே இது என்னன்னு பிரித்து சொல்லலாம், ஸ்தூல வடிவம். இது சப்தமாக இருக்கட்டும், ரூபமாக இருக்கட்டும், இந்த 3 நிலைகளை கடந்து தான் சிருஷ்டி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த சிருஷ்டியை பற்றி முதல்ல சொல்கிறார். பிறகு இந்த ஸ்தூல சிருஷ்டி, இந்த உலக பிரபஞ்சம் எப்படி, இந்த சப்தம் எப்படி 3 நிலையில் வருது, இந்த உலகம் எப்படி 3 நிலையில் வருது, அப்புறம் பகவான் எப்படி, அவர் எப்படி 3 நிலைகளில் இருக்கிறாருன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி இந்த அறிவை கொடுத்து, இந்த அறிவு இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ விடலாம். புரியுதா? இல்லைன்னா கர்மத்தை விடப்பான்னு சொல்ல போகிறாரு. இப்போ இந்த 3 படிகளை பற்றி அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.